நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவரை படாத பாடுபடுத்தினாங்க விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்துல எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கரூர்ல ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு விஜய் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா அந்த கரூர் எந்த அளவுக்கு தாவேக்காவுக்கு ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது, எந்த அளவுக்கு ஒரு விளைவுகளை சந்திச்சது அப்படின்றதெல்லாம் ஒரு தாண்டி இந்த கரூர்ல செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரி ஒரு செயல்கள், கீழ்த்தனமான செயல்கள்லாம் செய்தார் அப்படின்றது எல்லாமே நமக்கு கண்ணார கண்டோம். 10 ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாரு. நிறைய விஷயங்களை என்ன பண்ணாரு செஞ்சாரு. இது குறித்து அப்போ தமிழ்நாடு அரசா இருந்த திமுக அரசு இது குறித்து விளக்கங்கள் கொடுத்த போது கூட அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வரல. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் புறந்தள்ளி விட்டுட்டு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி என்ன பண்ணாரு, ஒரு இம்பாக்ட் என்ன பண்ணாரு, கிரியேட் பண்ணாரு. தாவேக்கா ரசிகர்கள் மத்தியில் அது பெரும் வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ அதே அரசாங்கத்துல விஜய் அவர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் கையில தான் எல்லாமே இருக்குது. இதே டாஸ்மாக்ல எதனா ஒரு திருத்தத்தை எடுத்துட்டு வந்தாங்களா, இல்ல எதனா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில 10 ரூபாய் வாங்கினாங்க பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்றாங்களா, இப்போ 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் கிட்ட என்ன பண்றாங்க பாட்டிலுக்கு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குடிமகன்கள் என்ன பண்றாங்கன்னா முன்வைக்கிறத இங்க பாக்குறோம். அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் வந்த உடனே 717 கடைகளை மூடிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, பெருமை பாராட்டிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, திமுக அரசு செய்யல, ஆனா இங்க தாவேக்கா அரசு செஞ்சிருக்கு. 717 கடை என்ன பண்ணிருக்கு, மூடி இருக்குது. இது எவ்வளவு பெரிய சாதனை, இதுவே போதாதா விஜயோடைய ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்றதுக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா எந்தெந்த கடையை மூடுறோம், எந்தெந்த ஸ்பாட்ல இருக்கிற கடையை மூடுறோம் அப்படின்றத விளக்கமா சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா 717 கடையை மூடுறன்னு சொன்ன இந்த அரசாங்கம் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா 400 கடைகளை தான் மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். இது மாத்திரம் இல்லாம எந்த இடத்துல இவங்க கடையை மூடுனாங்களோ அதுக்கு ஆப்போசிட்லயோ இல்ல கொஞ்சம் தூரம் தள்ளியோ தனியார் பார்களை இந்த அரசாங்கம் கொண்டு அங்க மதுவை விற்கிறதுக்கான பிளான்கள்லாம் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் டாஸ்மாக் வட்டாரத்தில் என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி வருறதை நம்ம இங்க பாக்குறோம். சோ இதை குறித்து தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வகையா வச்சு செஞ்சிருக்கிறாரு விஜய் அவர்களை அப்படின்னு சொல்லலாம். பொறுமை காத்து நின்றார் மனுஷன். இத்தனை ஆண்டு காலம் பொறுமையா இருந்தாரு. விஜய் அவர்கள் பேசின பேச்சு, விஜய் அவர்கள் வசைப்பாடின பாடல்கள், இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா இன்ச் பை இன்ச்சா என்ன பண்ணிருக்காரு, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. அன்னைக்கு நீங்க பாடுனீங்களா 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, பாட்டு பாடுனீங்க, என் மேல குற்றச்சாட்டு வச்சீங்க, என்னை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தினீங்க, அரசாங்கத்தை எந்த அளவுக்கு குறை சொல்லணுமோ அந்த அளவுக்கு குறை சொன்னீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு என்ன கிழிச்சிங்க, டாஸ்மார்க்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? இதே டாஸ்மாக வச்சுதானே நீங்க அன்னைக்கு வசப்பாடுனீங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கை தட்டணும், விசில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடி இது பண்ணீங்க. இப்ப என்ன பண்ணீங்க? இந்த டாஸ்மாக்ல நீங்க என்ன பண்ணீங்க? இந்த டாஸ்மாக் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சிட முடியுமா? இந்த டாஸ்மாக மூடிட்டா மக்கள் திருந்துருவாங்களா, எல்லாமே பண்ணிடுவாங்களா, அது செஞ்சிருவாங்களா, இது செஞ்சிருவாங்கன்னு சொல்ல தெரிஞ்ச அமைச்சர் அவர்களுக்கு ஏன் அன்னைக்கு விஜய் அவர்கள் பாட்டு பாடும் போது வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாரு? கேள்வி கேட்கிறாருங்க செந்தில் பாலாஜி. அந்த மாதிரி கேள்விகள் கேட்டு இருக்காரு. ஏன்னா எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்தில் என்ன பண்ணாரு, ஒரு அமைச்சர்களை இழிவுபடுத்துறதும், அரசாங்கத்தை இழிவுபடுத்துறதும், நிர்வாக திறமையை குறை சொல்வதும், இதே வேலையை தான் பிரச்சாரங்கள்ல விஜய் என்ன பண்ணாரு, செஞ்சுக்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவர் கேட்ட நிர்வாகம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்கு, என்ன செஞ்சாரு? சட்ட ஒழுங்கு பிரச்சனையை குறித்து எவ்வளவுக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப கூட முதலமைச்சரா இருந்து கொண்டு எல்லாத்தையும் திமுக செஞ்சு விட்டுட்டு என்ன மாட்டி விடுறீங்க, என்ன மாட்டி விடுறீங்க, என்ன மாட்டி விடுறீங்கன்னு சொல்லிட்டு கரூர் விவகாரத்துல இருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரைக்கும் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, அவர் தப்பிச்சுக்கிறாரு. எல்லாமே திமுக பக்கம் பழிய போட்டுறாரு. ராஜா அவர்கள் செம்மையா கேள்வி கேட்கிறாருங்க. எங்க அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க, அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஏன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரல? தேர்தல் பிரச்சாரங்களை வாய்க்கிழிய பேசினாரே முதலமைச்சர் விஜய் அவர்கள், இன்னைக்கு ஏன் இது மாதிரி சொல்றாரு? அப்ப அவர் நாரசக்தின்னு சொல்லாமா? எங்களை தூய சக்தின்னு சொல்றாரு, பாரசக்தின்னு சொல்றாரு, அவரை நாரசக்தின்னு சொல்லாமா? வச்சு செய்யறாங்க திமுக காரங்க.
இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ராசா ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம் கேள்வி மேல கேள்வி கேட்டுறாங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு திக்குமுக்காடிட்டு 6 மாசம் வெயிட் பண்றீங்களே இப்ப என்ன அப்படின்னு. அப்படிங்க 6 மாசம் வந்து உங்களை கேள்வி கேட்க கூடாதுன்னா இதுக்குன்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கோம், பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்திருக்கும், எல்லாமே நடந்திருக்கும், இதுல தட்டி கேட்க கூடாதா? இதுதான் ராசா கேட்கிறாரு. நாங்க உங்க நிர்வாக திறமைக்கு தான் 6 மாசம் டைம் கொடுக்கறோம்னு சொல்லணும். ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை சீர்கேடாக்குறீங்க, இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அதுக்கு நாங்க டைம் கொடுக்க. இப்போ ஒரு நிதி பிரச்சனையா, ஏதோ ஒரு திட்ட வகுக்குதா, இதுக்கு நாங்க 6 மாசம் டைம் கொடுக்கறோம்னு சொன்னோம். அவ்வளவுதான். ஒருவேளை 6 மாசம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கப்பா, அது அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு நான் இப்படிதான் மெத்தன போக்கா இருப்பேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருக்கலாமா? ஒரு முதலமைச்சர் இப்படி செயல்படலாமா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டு இருக்காங்க. அன்னைக்கு செந்தில் பாலாஜி கரூர்ல எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி, இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணார் விஜய் செய்தார். ஆனா இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து அவர் என்னத்த மாற்றத்தம் பண்ணாரு, என்ன செஞ்சாரு? இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்றது போய் பாட்டிலுக்கு 20 ரூபா 40 ரூபா அப்படின்றது வாங்குறாங்களே, இது எங்க போய் முறையிடுறீங்க? இது குறித்து அமைச்சர் அவர்கள் தெள்ள தெளிவா சொல்றாரு, இது ஸ்ட்ரெயிட்டா கவர்மெண்ட்டுக்கு வரல, அது அவங்க டாஸ்மாக் நிர்வாகத்துக்கே அவங்க மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குது. அதே தானங்க திமுக அரசு சொல்லுச்சு. அப்ப நம்பவே இல்லையே நீங்க. அப்ப என்ன நீங்க குறைகள் சொன்னீங்களே, திமுக அரசுக்கு, ஸ்டாலின் சாருக்கு, செந்தில் பாலாஜிக்கு பங்கு போகுதுன்னு சொன்னாரு விஜய். இப்ப அதே பங்கு உங்களுக்கு வருதுன்னு சொல்ல முடியுமா? விஜய்க்கு டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களே, விஜய்க்கு எவ்வளவு போகுது, அமைச்சருக்கு எவ்வளவு போகுது சொல்லலாமா? விஜய் சொன்னாரு. ஏன்னா ஒட்டுமொத்த இந்த அமைச்சரவையிலேயே இருக்கிறவங்க எல்லாருக்குமே 30% முதலமைச்சருக்கு போகுது, மீதி என்ன பண்ணுது அமைச்சர்களுக்கு போகுதுன்னு விஜய் சொன்னார். பர்சன்டேஜோட சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போகுது, அமைச்சர்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் போகுது? கேள்விகள் கேட்க முடியலங்க. இது எல்லாமே விஜய் வைத்த கேள்விகள் தான், விஜய் முன்வைத்த அந்த பேச்சு தான். அதே தான் வாங்கி நம்ம இப்ப திரும்ப விஜய் கிட்ட கேட்கிறோம். ஆனா பதில் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல மாட்டாரு. மேடையில ஏறி என்ன பண்ணாரு, பஸ் மேல ஏறி வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி வாயில என்னதான் வரும் விஜய் அவர்களே சொல்லுங்களேன். ஏன்னா மேகதாது அணையில உங்களுக்கு வாயிலிருந்து எதுவுமே வரல, அதே போல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுலயும் வாயிலிருந்து எதுவுமே வரல. இங்க எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கு, குழந்தைகள் இன்னைக்கு கூட ஒரு 14 வயது சிறுமியை போதைப் பொருட்கள் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, கற்பழிச்சிருக்காங்க, சீரழிச்சிருக்காங்க. இது குறித்து வாயை துறப்பாரா? சிங்கப்பெண் படையை நான் அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவர் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளாகவே இங்க எவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். இத குறித்து அவர் என்ன வாய் திறக்க போறாரு? அதுல இருந்து வாயில வரலையா? உங்களை தற்கொலைன்னு சொன்னா மட்டும் வாயில நல்லா வந்துருமா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு கஷ்டம், மக்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் குறித்து உங்களுக்கு வாயில இருந்து எதுவுமே வராதா? விஜய் அவர்களே சொல்லுங்களேன் அப்படின்னு தான் நம்மளால கேள்வி கேட்க முடியுது. ஆனா கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு பஸ் மேல ஏறி என்ன பண்ணுவாருன்னா அவர் மேல முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு தான் பதில் சொல்லுவாரு. கண்டி மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, மக்களை எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க, இதுக்கு ஒரு பதில சொல்லுங்க ஐயா அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை திமுக தான் செஞ்சு வச்சுட்டு போகுது, பழியை இப்ப யாமல தூக்கி போடுறாங்க. அப்ப கூட அவர் கை கழுவுற வேலையை தான் பாக்குறாரு விஜய் அவர்கள். அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கல. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். இதனால பல பேர் ஏப்பா யாருன்னா சொல்லுங்கப்பா, அவர் தான்ப்பா முதலமைச்சர், அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏத்துக்கணும். ஏன்னா ஸ்டாலின் சார் இருக்கும் பொழுது இவர் எதெல்லாம் முன் வச்சாரோ அது எல்லாமே ஸ்டாலின் சார் மேலதான் அவர் என்ன பண்ணாரு, பழிகளை போட்டாரு. இப்ப அந்த பழியை இவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, திரும்ப திமுக மேலதான் போறாரு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, அவர் தான் சிஎம் அப்படின்னு கெஞ்ச வேண்டியதா இருக்குது, இங்க இருந்து கத்த வேண்டியதா இருக்குது. ஆனா விஜய் காதுல போய் விழவே மாட்டேங்குது. ஏன் எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்கிற கேள்விக்கு எல்லாமே விஜய் அவர்களால பதில் சொல்ல முடியுமா, இல்ல டாஸ்மாக் துறையை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்ல முடியுமா? பதில் அவங்க கிட்ட இல்லவே இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக் அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு நீங்க திமுக அரசையும் செந்தில் பாலாஜியும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினீங்க, கேவலப்படுத்தினீங்க. இன்னைக்கு அதே விஷயம் தான் உங்க கிட்ட இருக்கு, நிர்வாகத்திறமை இருக்கு, நீங்க செஞ்சு நீங்க மாத்த வேண்டி தரேன். ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? ஏன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குற ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணுங்க, டாஸ்மாக ஒழிச்சு கட்டுங்க. ஏன் ஒழிக்க முடியல? அமைச்சர் சொல்றாருல, இதுனா சினிமா படமா, ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா கேட்கிறாருல. அப்போ அந்த அமைச்சருக்கு தெரியுது நிர்வாகத்துல எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்கு. எடுத்தங்கவுத்துன்னு நம்ம சொல்லிட முடியாது. வாய்க்கு வக்கடியா தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம சொன்னது எல்லாமே செயல்படுத்த முடியாது தெரியுது, விஜய்க்கும் தெரியுது. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா படத்துல எடுத்தங்கவுத்துன்னு எல்லாமே என்ன பண்றாரு, டாக்டர் ஆயிரலாம், வக்கீல் ஆயிரலாம், ஜட்ஜி ஆயிரலாம், போலீஸ் ஆயிரலாம், சிஎம் ஆயிரலாம், எல்லாமே படத்துல ஆயிரலாம். நிஜத்துல
நடக்கவே நடக்காது. ஒருவேளை நீங்க அப்படி வந்தாலும் இந்த நிர்வாகத்திறமையை எப்படி நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வர போறீங்க, நிர்வாகத்தை எப்படி நீங்க சீரமைச்சு கொண்டு போறீங்க, இதுதான் ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்குது. சோ இதெல்லாமே தெரியாம புரிஞ்சுக்காம நீங்க ஓட்டு வாங்கணும், நீங்க மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக கேவலமா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு இப்ப நாங்க விமர்சிக்கலாமா? பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குற கவர்மெண்ட் விமர்சிக்கலாமா? பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குற அமைச்சர் அப்படின்னு விமர்சிக்கலாமா? இல்லாத சொன்னாதான் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? முடியாதுல்ல. இப்போ எந்த குற்றச்சாட்டுல திமுக மேல முன் வச்சாரோ அந்த குற்றச்சாட்டுல இவரை நோக்கி வருது. அக்செப்ட் பண்ணிப்பாரா விஜய் அவர்கள்? ஏன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. எதுக்கத்தால திமுக கை காட்டிட்டு என்ன பண்ணுவாரு? ஈஸியா கைண்டிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா அவரு தான் முதலமைச்சர்ன்றது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டாலோ காருக்குள்ள ஏறிட்டாலோ அவர் அமைதியா என்ன பண்றாரு? சைலண்ட் ஆயிடுவார். பஸ் மேல ஏறினாதான் வீர வசனங்கள்லாம் வருது விஜய் அவர்களுக்கு. பஸ் விட்டு கீழே இறங்கிட்டாருனா எல்லாத்தையும் அமைதிப்படுத்திடுறாரு. ஏன் எதுக்கு நம்மளுக்கு தெரியவில்லை. இது ரொம்ப குழப்பமா இருக்கு. டாஸ்மாக்ல நீங்க என்னென்ன குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி நோக்கியும் திமுக அரசு நோக்கியும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தீங்களோ அதேதான் இப்ப உங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்கிறார் செந்தில் பாலாஜி. இதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு தான் தெரியல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.